தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கீழடி அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்குமாறு தற்போது மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், என்ன வழக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது கீழடியில் அகழ்வாராய்ச்சி முதலில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு 4 இருந்து 9 வரை மாநில அரசு அந்த அகழ்வாய்வு பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த சூழலில் அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் இந்த மத்திய அரசு தொல்லியல் துறை சார்பில் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும், மேலும் அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள், தலைமை நீதிபதி மற்றும் தனபால் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கறிஞர் கனிமொழி மதி சார்பில் அடுத்த 9 மாதங்களில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்த அந்த தொல்லியல் அறிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த ஆய்வு அறிக்கைக்காக மத்திய அரசு அந்த 2 அகழ்வாராய்ச்சியின் பொழுது கண்டெடுக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட 2000-3000 ஆண்டு பழமையான பொருட்களை அந்த ஆய்வறிக்கை வெளியிட்ட பின்பு மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, அதாவது மத்திய அரசின் அந்த கீழடி அகழ்வாய்வு அறிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட்ட பின்பு கண்டெடுக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட 3000 ஆண்டு பழமையான பொருட்களை மத்திய தொல்லியல் துறை மாநில தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும், அதை மாநில தொல்லியல் துறை அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது. அதே போன்று அமர்நாத் ராமகிருஷ்ணனை தொடர்ந்து அந்த பணியில் அமர்த்துவது இயலாத காரியம். காரணம், அவர் இப்படி இடமாற்றம் செய்யப்பட்டாளர் என்றும் தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். பாலவேல். கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு